மதுவை முற்றாக ஒழித்து மதுவற்ற தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்ற கருத்து கொண்ட பல்வேறு இயக்கங்களை சார்ந்த நண்பர்கள், ராமதாசன் அவர்களுடைய தலைமையின் கீழே நம்முடைய செல்வம் போன்ற நண்பர்கள், ஈரோட்டிலிருந்து வந்த நண்பர்கள், இப்படி பல்வேறு பெருந்தகைகள் இன்றைக்கு கூட்டத்தை ஏற்பாடு செய்து பெரும் மழை காரணமாக அந்த கூட்டம் தொடர்ந்து நடைபெற முடியாமல் போய்விட்டது. மதுவற்ற தமிழகத்தை தமிழ்நாட்டில் உண்டாக்க முடியுமா என்பது பெரிய கேள்வி. ஏனென்றால் 50 ஆண்டுகளாக கருணாநிதி தொடங்கி வைத்து கருணாநிதி மகன் இன்றைக்கு அதை ரொம்ப செழிப்புற நடத்தி வருகின்ற ஒரு காலத்தில் மனம் இருந்தால் நடக்கும். தலைவர் காமராஜர், ராஜாஜி, ஓமந்தூரார் போன்ற பெருந்தலைவர்கள் இந்த நாட்டை ஆண்டார்கள். அதற்கு பிறகு இன்றைக்கு ஊழல், இந்த மது என்பது 2 வகையான வருமானம் அவர்களுக்கு தருகிறது. ஒன்று டாஸ்மார்க்கின் மூலம் அரசுக்கு வருகிற வருமானம், இன்னொன்று அந்த 10 பேரை உற்பத்தி செய்ய வைத்து இவர்களுக்கு வருகிற சொந்த வருமானம். இப்படி 2 வகையான வருமானம் வருகிறது. நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். மதுவற்ற தமிழகத்தை இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே நாம் ஒழிக்க முடியாது என்றாலும் கூட இந்த கள்ளச்சாராயம் இவ்வளவு பெருக்கெடுப்பதற்கும் 6 மாதமாக 600 கொலைகள் தமிழ்நாட்டில் நடந்திருக்கின்றன. இந்த கள்ளச்சாராயம் பெருக்கெடுப்பதற்கு இவர்களெல்லாம் வெவ்வேறு காரணங்களை சொன்னார்கள். நாங்கள் என்ன காரணத்தை முன்வைத்தோம் என்றால், மதுவற்ற தமிழகம் வேண்டும் என்றாலும் கூட 250 ரூபாய்க்கு டாஸ்மார்க்கில் நீ உற்பத்தி செய்கிற சீமை சாராயம் 1 லிட்டர் 1000 ரூபாய், 1/4 லிட்டர் 250 ரூபாய், குவார்ட்டர் 250 ரூபாய் கொடுத்து குடிப்பதற்கு சக்தி இன்றைய ஏழைக்கு இல்லை, எந்த மனிதனுக்கும் இல்லை, நடுத்தர வர்க்கத்திலிருந்து யாருக்குமே இல்லை. ஆனால் இந்த அரசாங்கம் என்ன செய்தது என்றால், கேரளா மற்ற எல்லா இடங்களிலும் கள்ளுக்கடைகள் இருக்கின்றன. 250 ரூபாய் கொடுத்து குடிக்க முடியாமல் தான் அவன் கள்ளச்சாராயத்திற்கு போகிறான். அது 30 ரூபாய்க்கு கிடைக்கிறது. ஆகவே கள்ளச்சாராயத்தால் அவன் சாகிறான், குருடாகிறான், கூட்டம் கூட்டமாக அழிகிறார்கள். கள்ளக்குறிச்சியில் 100 பேருக்கு மேல் இறந்து விட்டார்கள், 80-100 பேருக்கு மேல் கண் பார்வை இழந்து விட்டார்கள். குடும்பங்களெல்லாம் நடுத்தருவில் இருக்கின்றன. ஆனால் நம்முடைய அரசுக்கு எந்த விதமான அக்கறையும் இல்லை, வெட்கமும் இல்லை. ஏன் கள்ளச்சாராயம் பெருகிறது? 10,800 வழக்குகள் கள்ளச்சாராயம் குறித்து இந்த திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த வழக்குகளெல்லாம் நிலுவையில் இருக்கின்றன. 10,000 சொச்சம் வழக்குகள் நிலுவையில் இருக்கிறது என்று சொன்னால், இது குடிசை தொழில் போல் நாடு முழுவதும் நடக்கிறது என்பதுதான் பொருள். இது குடிசை தொழிலாக நடப்பதற்கு காரணம், சீமை சாராயத்தை 250 ரூபாய் ஒரு குவார்ட்டர் கொடுத்து வாங்கி கொடுக்குற சக்தி மக்களுக்கு இல்லை. ஆகவே நீ என்ன செய்ய வேண்டுமென்றால், ஏழை மக்களுக்குரிய சாராயத்தையும் வழங்க வேண்டும். அப்படி என்றால் கள்ளுக்கு பணங்கள்லையும் தென்னங்கள்லையும் நீ திறந்து விட்டால் 20 ரூபாய்க்கு 30 ரூபாய்க்கு குடித்து விட்டு அவர்கள் அங்கேயே படுத்துக்கொள்வார்கள். போதையினுடைய தீமை ஒன்றுதான். நாங்கள் காந்திய வழியில் வந்தவர்கள், காமராஜரை கடைப்பிடிப்பவர்கள், கள்ளையும் சேர்த்து ஒழிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்து. ஆனால் இந்த ஆட்சி ஒழியும் வரை, சீமை சாராயம் இருக்கும் வரை, தென்னங்கள்லையும் பணங்கள்லையும் வைத்து கொண்டால் 20-30 ரூபாய்க்கு குடித்து விட்டு அவன் படுப்பான், சாக மாட்டான். இப்பொழுது இவர்கள் பல்வேறு வகையான ரசாயங்களை சேர்த்து போதைக்காக கள்ளச்சாராயம் காய்ச்சுகிற காரணத்தினால் மனிதர்கள் சாகிறார்கள், குருடாகிறார்கள். ஆகவே இந்த சாராய கடைகளை மூடும் வரை தென்னங்களும் பணங்களும் அனுமதிக்கப்பட வேண்டும். அதை அனுமதிக்காததற்கு அவர்கள் காரணம், அதனால் இவர்களுக்கு வருமானம் இல்லை, அரசாங்கத்திற்கும் பெரிய வருமானம் இல்லை, பின்பக்கம் வருகிற இவர்களுக்கும் சொந்த வருமானம் கிடையாது. இப்பொழுது 10 பேர் யார் இந்த சீமை சாராயத்தை காய்ச்சுகிறார்கள்? ஜெகத் ரட்சகன், நம்முடைய மத்திய மந்திரியாக இருக்கின்ற டிஆர் பாலு, அப்புறம் நம்முடைய சசிகலா, இதுபோல் 10 பேர் மட்டும்தான் காய்ச்சுகிறார்கள். 10 பேரும் இவர்களுக்கு வேண்டியதை கொடுத்துவிட்டு அரசாங்கத்தின் மூலம் விற்றுக்கொள்கிறார்கள். ஏகபோகமாக இந்த தொழில் நடக்கிற காரணத்தினாலே இவர்கள் வைத்தது தான் விலை. இந்த விலையை கொடுத்து குடிக்க முடியாத மக்கள் சீமிச்ச கள்ளச்சாராயத்திற்கு போகிறார்கள். ஆகவே இதை மூடுகின்ற காலம் வரையிலும் மட்டும் பணங்கள்லையும் தென்னங்கள்லையும் விடு, 20 ரூபாய்க்கு கொடுத்து விட்டு படுக்கட்டும். போதை என்பது ஒன்றுதான், தீமை என்பது ஒன்றுதான். ஆனாலும் கூட மக்கள் சாக மாட்டார்கள் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அறிவிருந்தால் பீகார் போன்ற ரொம்ப ஏழ்மையான மாநிலம், 60,000 கோடி அந்த அரசாங்கத்துக்கு வருகின்ற வருமானம். பெரிய வருமானமே பீகாருக்கு இந்த சாராய வருமானம் தான். ஆனால் அந்த நிதிஷிங் முதலமைச்சர் இந்த மக்கள் வறிய நிலையிலிருந்து இன்னும் வறிய நிலைக்கு போய்விடுகிறார்கள் என்பதற்காக தைரியமாக குஜராத்திற்கு அடுத்தபடியாக ஒரு மாநிலம் முன்வந்து மதுவை ஒழித்தது.
ஒழித்ததினால் அரசாங்கத்திற்கு 60,000 கோடி நட்டம். ஆனால் அவர் சொன்னார், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குடும்பத்திலும் அடிதடி சத்தமும் பெண்கள் அழுகின்ற குரலும் தான் பீகார் முழுவதும் கேட்டுக்கொண்டிருந்தது. இப்பொழுது நான் இதை மூடிவிட்டேன். அரசாங்கம் வறுமைப்பட்டு விட்டது, ஆனால் மக்கள் கையில் பணம் புழங்குகிறது. அடிதடியின் காரணமாக பெண்கள் அழுத குரல் போய் இப்பொழுது அந்த குடும்பங்களில் செல்லமான முனங்கல் குரல்கள் கேட்கின்றன. குடும்பங்கள் நிம்மதியாக வாழ்கின்றன. அரசாங்கம் வறுமையுற்றதை பற்றி நான் கவலைப்படவில்லை என்று நிதிஷ்குமார் சொன்னார். அந்த அறிவுள்ள முதலமைச்சர்கள் நம்முடைய நாட்டிலே இல்லை. அந்த அறிவு கருணாநிதிக்கே இல்லை. நாட்டையே நாசமாக்கியவர் அவர்தான். கொட்டுகின்ற மழையில், இந்த இப்பொழுது பெய்கிற மழை போல் கொட்டுகின்ற மழையில் ராஜாஜி கருணாநிதி வீட்டுக்கு போய் நாடே கட்டிவிடும், 30-40 ஆண்டுகளாக மக்கள் சாராயத்தை மறந்து விட்டார்கள், திறக்க வேண்டாம் என்று சொன்னார். கேட்கவில்லை கருணாநிதி. முனிபுங்குவர்களெல்லாம் கோபாலபுரத்திற்கு யாத்திரை வருகிறார்கள் என்று சொன்னார். அவரெல்லாம் மக்கள் கெட்டுவிடக்கூடாது என்பதற்காக யாத்திரை போனவர். ராஜாஜியினுடைய கால்கள் கருணாநிதியினுடைய வீட்டில் படுகின்ற அளவுக்கு கருணாநிதி தகுதி வாய்ந்தவர் இல்லை. ஆனாலும் ராஜாஜி போனதற்கு காரணம் 4-5 கோடி மக்களுடைய வாழ்வுக்காக அவர் போனார். காமராஜர் அதை கண்டித்தார். நான் என்னுடைய பொது வாழ்க்கையில் முதலாக சிறைக்கு போனது 1971 கருணாநிதி இந்த சாராய கடைகளை திறந்தபோது ஓலமிடும் மாதர்குரல் ஏலமெடுப்போரே கேட்கவில்லையா என்று சொல்லி ஏலம் எடுக்க வந்தவர்களை தாசில்தார் அலுவலகத்துக்கு முன்னால் மறித்து 15 நாள் முதலாக சிறைக்கு போய் சிறை வாழ்க்கை என்ன என்பதை நான் அறிந்து கொண்டேன். ஆகவே சொல்கிறேன், அன்றிலிருந்து இன்றைக்கு வரையிலும் காமராஜரை பின்பற்றுகிறவர்கள், காந்தியை பின்பற்றுகிறவர்கள் இந்த நாடு மதுவற்ற நாடாக மாற வேண்டும் என்று விரும்புகிறார்கள். நிதிஷ்குமாரை போல அறிவுடைய ஒரு முதலமைச்சர் அவர்தான் தமிழ்நாட்டில் இதை ஒழிக்க முடியும். ஏனென்றால் ஏழைகளை மேலும் ஏழைகளாக்கி, மனிதர்களை மிருகங்களாக்கி, பெண்களுக்கெல்லாம் பெரும் துயரத்தை குடும்பங்களில் ஏற்படுத்தி நாட்டையே சிதைக்கின்ற இந்த சீமை சாராயத்தை, கள்ளை எல்லாவற்றையும் ஒழிக்க வேண்டும். இந்த சீமை சாராயம் ஒழிகின்ற காலம் வரையிலும் பணங்களும் தென்னங்களும் இருக்கட்டும் என்பது எங்களுடைய கருத்தே தவிர, வழியில்லாதவன் குறைந்த விலையில் குடிப்பதற்கு வழி என்கின்ற கருத்தே தவிர, முழுமையாக மது ஒழிக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பம். இதற்காக 10-15 இயக்கங்கள் இருக்கின்றன. நம்முடைய சரவண பெருமாள் அந்த காலத்தில் இதற்காக உயிரை விட்டுவிட்டார். அவர் வைத்து விட்டு போன இயக்கத்திலிருந்து இன்றைக்கு ராமதாசன், செல்வம், இன்னும் பல்வேறு பேர், எல்லாரும் பெருவாரியான நண்பர்கள் இந்த அமைப்பில் இருக்கிறீர்கள். நம்முடைய தஞ்சை இளஞ்சிங்கம், நம்முடைய நெற்றிக்கண் கிருஷ்ணமூர்த்தி, தங்கவேலன், நம்முடைய ஈரோட்டிலிருந்து வந்த நண்பர்கள், இப்படி பல்வேறு மனிதர்களும் 7-10 அமைப்பை சேர்ந்த தூத்துக்குடியிலிருந்தும் ஈரோட்டிலிருந்தும் இவ்வளவு தூரம் வந்திருக்கிறார்கள் இந்த கூட்டத்திற்கு என்று சொன்னால், அவர்களெல்லாம் மதுவிலக்கு கொள்கையில் எவ்வளவு ஆர்வம் உடையவர்கள் என்பதற்காக சொல்கிறேன். ரொம்ப விருப்பமாக ராமதாசன் பெரும் செலவு செய்து ஊரெல்லாம் சுவரொட்டியொட்டி மிகச் சிறப்பாக ஏற்பாடு செய்த இந்த கூட்டத்தை நாங்கள் இந்த கார் ரேஸ் பாருங்கள், இது ஒரு இதுக்கு பதிலாக கோழிச்சண்டை விடலாம். நான் சின்ன பிள்ளையாக இருக்கிற கோழிச்சண்டை பார்த்துருக்கேன். அதில் ஒன்றும் நட்டம் இல்லை. 2 கோழியும் அடித்து கொள்ளும், பிறகு ஒரு கோழி போய்விடும், அவ்வளோதான். இந்த கார் ரேஸ் என்று சொல்லி 40 கோடி ரூபாய் இதற்கு செலவு செய்து அந்த பக்கம் வருகின்ற வண்டி எல்லா சென்னைக்குள் இருந்து வட சென்னைக்குள் வருகின்ற எல்லா வண்டிகளும் ஒரு வழியாகத்தான் வர முடியும் என்றால் பார்த்து கொள்ளுங்கள். ஒரு அங்குலமாக நகர்ந்தது வண்டி. நாங்கள் 2.25 மணி நேரம் ஆகியிருக்கிறது தென் சென்னையிலிருந்து இங்கே வருவதற்கு. அவ்வளவு வண்டிகளும் இந்த பக்கம் ஒரு பக்கமாகத்தான் வருகிறது. இது ரொம்ப அவசியமான ஒன்றா? அறிவு இருந்தால் இதை இருங்காட்டு கோட்டையில் போய் இந்த கார் ரேஸை நடத்தலாம். 10 பேர் பார்க்க விரும்புவான். இதை எவன் நம்ம மக்களுக்கு ரொம்ப அவசியமானதா கார் ரேஸு? அது இருங்காட்டு கோட்டையில் போய் கட்டு, அங்கேயே சாலைகளெல்லாம் இருக்கிறேன், அதை விட்டு நான் நடத்துவது ஊருக்கு தெரியாது என்று சொல்லி இந்த தீவுத்திடலில் நம்ம உழைப்பாளர் சிலைக்கு இந்த பக்கமே எல்லா போக்குவரத்தையும் நிறுத்தி விட்டார்கள். தாங்க முடியவில்லை போக்குவரத்து. ஆகவே ஐயா அவர் கொடிய அவர் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொன்றாக அறிவிக்கிறார். முதல்ல கொடியை அறிமுகப்படுத்த 1 மாதம் எடுத்துக்கொண்டார். இப்போ கொடியை அறிமுகப்படுத்திட்டு அவர் நான் சொல்கிறேன், தெளிவாக மது விலக்குக்கு ஆதரவாக அவர் இருக்க வேண்டும். மது ஒழிக்கப்பட வேண்டும் என்கின்ற கருத்தை அவர் மேற்கொள்ள வேண்டும். நான் சொல்லுகிறேன், அவர் கை மூடி இருக்கிறது. அதில் மாணிக்கம் இருக்கிறதா, மரகதம் இருக்கிறதா, மண் இருக்கிறதா என்று நமக்கு தெரியாது. அவர் கையை திறந்தால் என்ன வைத்திருக்கிறார் என்று தெரியும். மாநாட்டின் போது அவர் கையை திறப்பார் என்று நினைக்கின்றேன். நான் சொல்லுகிறேன், நீங்கள் ஒரு மென்மையான போக்கை இந்த மோசமான அரசாங்கத்திடம் கையாண்டு இவர்களோடு மோதி நீங்கள் வெல்ல முடியாது.
நீங்கள் காந்திய கொள்கையை, மதுவை ஒழிக்கின்ற கொள்கையை முன்வையுங்கள். இது முக்கியமானது. அது மட்டுமல்ல, உங்களுக்கு நீங்கள் நீட்டை அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிற, அரசாங்கம் சட்டமன்றத்தில் நிறைவேற்றிய நீட் தீர்மானத்தை நான் ஆதரிக்கிறேன் என்று சொன்னார். நான் சொல்லுகிறேன், நீங்கள் என்ன கேட்டிருக்க வேண்டுமென்றால் நீட் தீர்மானத்தை அரசாங்கம் தீர்மானமாக சட்டமன்றத்தில் போட்டது, அந்த தீர்மானத்தை ஆதரிக்கிறேன் என்று சொல்வதற்கு பதிலாக விஜய் என்ன சொல்லியிருக்க வேண்டுமென்றால், இந்த நீட்டு சனியனையே பாராளுமன்றத்தில் திமுகவினுடைய மந்திரியாக இருந்த காந்தி செல்வன் தானே முன்மொழிந்தார். எதற்காக இந்த சனியனை முன்மொழிந்தார்? இப்பொழுது நீ எதற்காக இதை எதிர்க்கிறாய் என்று கேட்டிருக்க வேண்டும். இந்த காங்கிரஸ் அரசாங்கத்தில் இந்த நீட் தேர்வு பெரிய நன்மை பயக்கும் என்பது போல காங்கிரஸும் முடிவெடுத்தது. அதை திமுக மந்திரி காந்தி செல்வனை வைத்து அவர்கள் முன்மொழிய சொன்னார்கள். பாருங்கள், கருணாநிதி உயிரோடு இருக்கிறார், இவர்கள் கூட்டணியில் இருக்கிறார்கள். இந்த தீர்மானத்தை நாங்கள் முன்மொழிய மாட்டோம், இந்த தீர்மானத்துக்கு நாங்கள் வாக்களிக்க மாட்டோம் என்று சொல்ல வேண்டிய கருணாநிதியினுடைய கட்சி இந்த தீர்மானத்தை முன்மொழிந்து இவர்களெல்லாம் வாக்களித்து நீட் தீர்மானத்தை நிறைவேற்றிவிட்டு கருணாநிதி பிறகு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறார், இந்த நீட்டை ஒழியுங்கள் என்று. நான் சொல்கிறேன், ஒரு பக்கம் பிள்ளையையும் கிள்ளி விடுவது, இன்னொரு பக்கம் தொட்டிலையும் ஆட்டுவது என்பது போன்ற போக்கைத்தான் இவர்கள் கடைப்பிடித்தார்கள். ஆகவே இவர்கள் கொண்டு வந்த தீமை தான் நீட்டு. இவர்களே அதை கொண்டு வராமல் இருப்பதற்கு பதிலாக கொண்டு வந்து விட்டு கோர்ட்டுக்கு போனது என்பது பித்தலாட்டம். இந்த பித்தலாட்ட அரசியலைத்தான் இப்பொழுதும் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இவர் என்ன கேட்க வேண்டுமென்றால், நீதானே இந்த தீமையை கொண்டு வந்தாய், அன்றைக்கு கொண்டு வந்ததற்கு இது என்ன சிறப்பு, இன்றைக்கு வேண்டாம் என்று சொல்வதற்கு இது என்ன தீமை, முதலில் சொல் என்று கேட்க வேண்டும். ஆகவே நான் சொல்லுகிறேன், ஒரு புதிய கட்சிக்கான தேவை தமிழ்நாட்டில் இருக்கிறது. இல்லை, வீரியமாக அவர் செயல்பட வேண்டும். நான் சொல்லுகிறேன், வீரியமாக செயல்பட்டால் ஒரு வெற்றிடம் இருக்கிறது. 50 ஆண்டுகளாக மக்கள் நொந்து போயிருக்கிறார்கள். ஊழல் இல்லாமல் ஒன்றும் நடக்காது. 6 மாதத்தில் 600 கொலைகள் தமிழ்நாட்டில் நடந்திருக்கின்றன. கூலிப்படையில் அங்கமாக இருப்பது இன்றைக்கு ஒரு தொழிலாக ஆகிவிட்டது. ஒரு ஆட்டோக்காரனாக இருந்திருக்கிறான், அவன் 2 கூலிப்படைக்காரனை கூட்டிக் கொண்டு போயிருக்கிறான். அவனோடு சேர்ந்து இவனும் அவனோட கூட்டத்தில் சேர்ந்து விட்டான். இந்த மாதிரி கூலி தொழில், கூலிக்கு கொலை செய்வது என்பது இந்த நாட்டிலே ஒரு தொழிலாக ஆகியிருக்கிறது என்று சொன்னால் எவ்வளவு கேவலம் என்று எண்ணிப்பார்கள். இந்த நிலையில் ஒரு புதிய கட்சி வந்து இவை எல்லாவற்றுக்கும் எதிராக முரசு கொட்டுமே, ஆனால் அது வரவேற்கத்தக்கது. அப்படி அல்லாமல் இவர் என்ன செய்கிறார், சொல்லுகிறார் என்பதை அப்புறம் பார்ப்போம். ஆகவே ஊழல் ஒழிப்பது மட்டும் அல்ல, எது திட்டமோ அதை போடுவதில்லை. கார் ரேஸ் நடத்துவது, மேட்டூரிலே கோடை காலத்தில் 30 அடி சகதியை அள்ள வேண்டும். அள்ளினால் 3000 கோடி செலவழித்து 30 அடிக்கு உள்ள சகதியை அள்ளினால் 30 டிஎம்சி தண்ணீர் கூடுதலாக அடைக்க முடியும். ஆனால் 1 டிஎம்சிக்கு கர்நாடகாவிடம் உருவுகிறார்கள். இதற்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறார்கள். 1 டிஎம்சிக்கு 30 டிஎம்சிக்கு 3000 கோடி என்பது அரசாங்கத்திற்கு சின்ன பணம். அந்த 3000 கோடியை செலவழித்து அந்த மேட்டூர் அணையில் தண்ணியை உயர்த்தியிருந்தால் இன்னும் நமக்கு நம்முடைய தமிழ்நாடு 70 பங்கு அரிசி தான் உற்பத்தி செய்கிறோம். 30 பங்கு நமக்கு ஆந்திராவிலிருந்தும் கர்நாடகாவிலிருந்தும் வருகிறது. தமிழ்நாடு சமவெளி. இங்கே தண்ணீரை 30 அடியை நீ தேக்கினால் அந்த பற்றாக்குறையை ஈடு செய்ய முடியும். எந்த அறிவும் இல்லை, என்ன செய்ய வேண்டும் என்கின்ற அறிவில்லை, எதற்கு செலவழிக்க வேண்டும் என்கின்ற அறிவில்லை. எந்த ஒரு அந்த காவிரியிலே இந்த மழையில் வந்த தண்ணீரே வெளியே தான் போகிறது. ஆகவே இவர்களால் எதுவும் செய்ய முடியாது. கூவத்தை ஒழுங்குபடுத்த மாட்டார்கள், அடையாறு ஆறை ஒழுங்குபடுத்த மாட்டார்கள், கொசஸ்தல ஆறை ஒழுங்குபடுத்த மாட்டார்கள். சென்னையினுடைய தண்ணீர் இந்த 3 ஆறுகளிலும் வடிந்தால்தான் இது கடலுக்கு போய் சேரும். ஆகவே திட்டமில்லாத அரசு இங்கிருந்து போய் ஒரு 500 கோடி ரூபாய் தந்திருக்கிறாராம் ஒரு முதலாளி, இதுக்கு அமெரிக்காவுக்கு போகிறார்கள். வெட்டித்தனமான அரசு. ஆகவே வாத்தியாருக்கு சம்பளம் கொடுக்க மாட்டார்கள், டெம்பரரியாகவே வைத்திருப்பார்கள், அவனை பெர்மனண்ட் ஆக்க மாட்டார்கள். மெய்க்காட்டு வேலை செய்கிற சிற்றாளுக்கு கொடுக்குற கூலி தான் வாத்தியாருக்கு கிடைக்கிறது. எல்லாவற்றையும் முடக்கி விடுவார்கள். ஆனால் இவர்கள் 1000 பேசுவார்கள். மாணவனுக்கு மேட்னி ஷோ போவதற்கு 1000 ரூபாய் கொடுப்பார்கள். அவன் என்ன நினைப்பான் என்று இவர்கள் கருதுகிறார்கள் என்றால், நம்முடைய அப்பன் மேட்னி ஷோ பார்ப்பதற்கு பணம் தரமாட்டேன் என்கிறான், ஸ்டாலின் அங்கிள் தருகிறார். ஆகவே நமக்கு ஸ்டாலின் அங்கிளுக்கு ஓட்டு போடுவோம் என்று கருதுவார்கள் என்று கருதி கொண்டு இந்த வேலையெல்லாம் செய்கிறார்கள்.
ஆகவே இது உருப்பட போவதில்லை. இந்த நாடு பெரிதாக வருவதற்குரிய ஆட்சி அமைப்பு இவர்களிடம் இல்லை, அதற்குரிய முதலமைச்சரும் இல்லை.